வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட் படமான மதுவிது படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஆண்கள் கூட்டம் மட்டுமே இருக்க வீட்ல ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா அந்த வீடு ஒரு சபிக்கப்பட்ட வீடு. அங்க இருக்க ஆண்களுக்கு கல்யாணமும் நடக்காது. அப்படி பண்ணாலும் அது நிலைக்காது அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுக்கள் ஊர் மத்தியில புகஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த சூழ்நிலையில ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து லவ் பண்றாரு. லவ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளுமே பண்றாங்க. அந்த கல்யாண ஏற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்து 2 இடையில ஒரு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகுது. அந்த சிக்கல தாண்டி ஹீரோ, ஹீரோயின் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா? அப்படி கல்யாணம் பண்ணாலுமே, அதுக்கப்புறம் வர சிக்கல் என்ன? அந்த 2 குடும்பத்துக்கு இருக்க சிக்கல் முடிஞ்சதா இல்லையா? ஹீரோ தன்னோட குடும்பத்த எப்படி செட்டில் பண்ணாரு? அப்படிங்கிற மாரியான பல கிளைக்கதைகளோட சேர்ந்து ஒரு ஃபீல் குட் படமா வந்திருக்கிறது தான் இந்த மதுவிது படம். ஹீரோ, ஹீரோயின் உட்பட அந்த குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், ஹீரோயினோட ஃபேமிலி சைடா இருக்கட்டும், எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்தது. அது இந்த கதைக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருந்ததுன்னு சொல்லலாம். பாட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா, கதைக்கு ஏத்த மாரி சிம்பிளா, நீட்டா இருந்தது. குறிப்பா பாட்டுகள் வந்துட்டு படத்தோட கேட்கும்போது நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாரி ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஜாலியா போற மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனல் டச் கலந்து குடுத்திருந்தது. மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாம, பல இடங்கள்ல வந்துட்டு அந்த காமெடி ரியலாவே நமக்கு கிளிக் ஆகுற மாரியான ஒரு ஃபீல் குடுத்தது. ஏன்னா, ஒரு காமெடி நமக்கு செட் ஆகணும் அப்டின்னா, அது ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாரி ஃபீல் வந்தது அப்டின்னா, அந்த படம் நம்மளுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும். அந்த ஃபீல் வந்துட்டு இந்த படம் குடுத்ததுன்னு சொல்லலாம். மைனஸ் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு லென்த்தா போற மாரி ஃபீல் ஆச்சு. மத்தபடி பெருசா எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. செகண்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் செம்மையாவே இருந்தது. அந்த எமோஷனல் ஓரளவுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. கிளைமேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்ல ஃபீல் குட்டா, ரொம்ப எமோஷனல் டச்சா இல்லாம, எந்த நீட்னஸ்ல முடிக்கணுமோ, அந்த இடத்துல அவங்க முடிச்சது வந்துட்டு மிகப்பெரிய ப்ளஸ்ஸா இருந்தது இந்த படத்துக்கு. குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா பார்க்கணும். அதே டைம்ல எமோஷனலாவும் இருக்கணும். கொஞ்சம் நம்மள டச் பண்ற மாரி ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. அது எந்த லிப் சிங்க்குமே மிஸ் ஆகாம சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். டப்பிங் வாய்ஸுமே நல்லாவே செட் ஆகிருக்கு. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். இது ஒரு செம்மையான ஒரு ஃபீல் குட் படமா தான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஸோ சோனி லீவ்ல படம் இருக்கு மக்களே. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பாருங்க. அடுத்த ஒரு நிமிஷம் சந்திப்போம். நன்றி.